ஸோ இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போக வேண்டிய டாபிக் என்னவென்றால் ஆரோக்கியம் சுயம்வரம். அதாவது ஆரோக்கியம் என்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது அடிப்படையில் உடல் ஆரோக்கியம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பௌதீகத்து மேலேயும் அதாவது உடல் மேலேயும் தான் சார்ந்து இருக்குது. ஸோ பௌதீக உடலாக தான் நாம் இங்கே செல்கிறோம். ஸோ இந்த பௌதீக உடல் ஆரோக்கியமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் எங்கே பார்த்தாலும் வியாதிகள் மயமாக தான் இருக்குது. நாள்பட்ட வியாதிகளாக எல்லோருமே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. வெகு சீக்கிரத்திலேயே முதுமை அடைகிறாங்க. அதுக்கப்புறமா ஆய்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இதெல்லாமே இப்போது எதிர்கொள்ளிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாமே என்ன காரணம் என்றால் சரியான புரிதல் இல்லாமதனால தான். அதாவது நம்ம பற்றியும் நம்ம உடலை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், அதாவது எப்படி இந்த வாழ்க்கை வாழணும் என்று நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம உடலை நாம் நல்லா பராமரிச்சுட்டு எத்தனை வருஷமாவது ஆனாலும் இந்த உடலில் நம்மளால் வாழ முடியும். ஆனால் கொஞ்சம் சோம்பல்தனம், அறியாமை, அகங்காரத்தினால மனிதர்கள் எல்லோருமே வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறாங்க. அதாவது ஸ்வர்க்கமாக இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் இந்த பௌதிக வாழ்க்கை எப்படி ஆரோக்கியமாக, அதாவது ஆனந்தமாக வாழணும், இந்த பௌதிக உடலை வச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் என்றது நாம் இன்றைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நாம் பௌதிக உடலை பற்றி, பௌதிக உடல் என்றால் என்ன, இந்த உடலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த உடலை வச்சுட்டு நம்ம எத்தனை நாள் ஆகுது வாழ முடியும். எல்லோருமே பௌதிக உடல் என்றால் என்ன நினைப்பாங்க, அணுக்கள், பரமாணுக்கள், அதோட கூட்டம் தான் பௌதிக உடல் என்று நினைப்பாங்க. ஆனால் அது மட்டுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்குது. அதாவது ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, இந்த மூணும் இருக்கணும். இப்போ ஒரு காரியம் நடக்குது என்றால் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரு இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு இன்ஜினியரிங் வீடு கட்டணும் என்றால் ஃபஸ்ட்டு பேப்பரில் அவங்க பிளான் போடுவாங்க. அதாவது அந்த பூமி எப்படி இருக்குது, சுவர்கள் நல்லா இருக்குமா, ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா, இதெல்லாமே பார்ப்பாங்க. அதாவது அவங்க படித்த ஞானம் அந்த பேப்பரில் இருக்கும். ஆனால் இந்த ஞான சக்தி மட்டும் போதுமா, போராது. வில் பவர் கூட வேணும், இச்சா சக்தி கூட வேணும். அதோட செங்கல் சேர்த்துக்கிட்டு அந்த கிரியா சக்தி கூட இருக்கணும். இந்த மூணும் இருக்கணும். இந்த மூணும் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த 3 சக்திகள் இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம வீடு கட்ட முடியும். அதாவது மேனேஜர் அது மேஸ்திரி வேலை செய்யணும், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் வேலை செய்யணும், இன்ஜினியரிங்கும் வேலை செய்யணும். இந்த 3 பேரும் வேலை செஞ்சாதான் அங்கே வீடுன்றது உருவாகும். அந்த வீட்டில் நாம் குடியிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த உடல் கூட ஒரு வீடு தான். இந்த உடலை கூட நாம் விரும்பினால்தான் இந்த உடல் கூட வந்தது. மனிதனோட அறிவாற்றல் மூலமாக ஒரு கருவென்றது உருவாகிறது. அந்த கருவை பராமரிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள, அதாவது நம்ம உடலுக்குள்ள சூக்ஷ்ம தேவதைகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யறதுனால தான் இந்த உடல் என்றதே தாங்கி நிற்கிறது. இவங்களை தான் இயற்கை தேவதைகள், நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் என்று கூட சொல்லுவாங்க. இவங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யறதுனால தான் நம்ம உடல்ல இருந்து ஒவ்வொரு உறுப்பு என்றது தயாரிக்கிறது. அதாவது பேங்க்ரியாஸு, ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாமே ஒன்னொன்னா தயாராகி அதுக்கப்புறமா உடல் என்றது தயாராகிறது. இந்த உடல் அவங்க எல்லாமே வேலை செய்யறது மூலமாக தான் அந்த உடல் தயாராகிறது. நாம் எப்படி இப்போது ஒரு வீடு கட்டணும் என்றால் ஒரு இடத்துல இருந்து வீடு கட்டுறோமோ, அந்த மாதிரி மேல் லோகத்திலிருந்து ஆன்மா கீழ் லோகத்தில் நாமளே இந்த உடல் தயாராகிக்கிட்டு இதுக்குள்ளே நாம் நுழைவோம். ஸோ உடல் தயாரான அப்புறம் தான் ஆன்மா உள்ள நுழைகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கோயிலில் விக்கிரகங்கள் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அந்த விக்கிரகங்களுக்கு பிராண பிரதிஷ்டா பண்ணாதான் அந்த கோயில்களுக்கு வேல்யூ இருக்குது, அந்த கோயிலுக்கு போவாங்க. இல்லைன்னா யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த உடல் கூட ரெடியானப்புறம் ஆன்மா உள்ளே வந்தாதான் அதுக்கு வேல்யூ இருக்குது. அதாவது இந்த உடல் தாங்கி நிற்கும், இல்லைன்னா இந்த உடல் தாங்கி நிற்கவே நிற்காது. ஸோ ஆன்மா உள்ள நுழையும். அதுதான் முதல் மூச்சு ஆகும். அது அங்கிருந்து மனிதன் ஆரம்பமாகும். அதாவது ஆண் விந்து பெண் விருந்து இந்த ரெண்டு சேர்ந்தாதான்
அங்கே ஒரு கருவென்றது உருவாகிறது. அந்த கருவென்றது ஜைகோட் என்றதாகும். அந்த ஜைகோட் மூலமாக செல் பிறவுகள் நடந்து அங்கே ஒரு முட்டை என்றது உருவாகிறது. அந்த நிறைய அந்த செல் பிறவுகள் நடக்கிறதுனால அங்கே என்ன ஆகும், ஒரு பெரிய கருவென்றது தயாராகிறது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு உறுப்பும் தயாராகி உடல் என்றது அங்கே உள்ள ஃபுல்லாக ரெடி ஆகிறது. அந்த உடலுக்குள்ள ஆன்மா உள்ள நுழையிறது, அதுதான் முதல் மூச்சு. ஸோ அங்கிருந்து தான், அதாவது மூச்சியாக ஆன்மா உள்ள நுழையிறது. ஸோ இந்த மாதிரி உள்ள நுழையிறம் அப்புறம் அதுதான் சரியான சிசு, ஜீவமுள்ள சிசுவென்றால். சிசுவென்றால் குழந்தை. ஸோ அதாவது தாய் கர்ப்பத்திலிருந்து ஒரு அழகான சிசுவாக வெளியே வந்து ரெடி ஆகிறது. இந்த சரீர சிருஷ்டி, அதாவது இந்த உடல் சிருஷ்டி கூட விஸ்வ சிருஷ்டி தான். ஏனென்றால் உடலுக்குள்ள அவ்வளவு தேவதைகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யறதுனால தான் இந்த உடல் என்றது தாங்கி இருக்க மாட்டோம். ஸோ அதனால் எல்லோருமே என்ன நினைப்பாங்க, ஏதோ மேலே இருந்து அதாவது இயற்கையிலிருந்து வந்தது இந்த உடல் என்று நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நாம் அந்த மாதிரி நினைச்சோம் என்றால் அது அறியாமை தான். இதெல்லாமே திவ்ய திருஷ்டி இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தியானத்தின் மூலமாக கூட தேர்ட் ஐ ஓப்பன் ஆனவங்க கூட இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் என்றது ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிறப்புக்கு பின்னாடி அதாவது நிறைய தேவதைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து மூலப்பொருட்கள் இருக்கும். ஆனால் அங்கே வந்து மூலப்பொருட்கள் இருந்து வேலை செய்கிறவங்க யாருமே இல்லைன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அதை வந்து ஃபேக்ட்ரி ரன்னே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளே கூட அந்த இயற்கை தேவதைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாம் வந்து மூலப்பொருட்கள் வந்து வாயு மூலமாக உள்ளே அமுச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஃபேக்ட்ரியில் கூட இந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம உடல் வந்து ஃபேக்ட்ரியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வாயு மூலமாக என்ன அமுச்சிட்டு இருக்கிறோம், அதாவது கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு இதெல்லாமே அமுச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே அந்த தேவதைகள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அதெல்லாமே பயனாகும். இல்லைன்னா எந்த பயனும் இருக்காது. அவங்க வேலை செஞ்சு ஆக்சிடைஸ் பண்ணி நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த உடல் என்றது தாங்கி இருக்குது. ஸோ இதெல்லாமே அதாவது இந்த பௌதீகத்துக்கு பின்னாடி ஆன்மீகம் என்றது அவ்வளவு இருக்குது. ஆன்மீக திட்டம் என்றது அவ்வளவு இருக்குது. ஸோ இந்த பௌதீக உடலுக்கே இவ்வளவு ஆன்மீகம் இருக்கணும் என்றால், அதாவது பௌதீக வாழ்க்கைக்கு இன்னும் எவ்வளவு ஆன்மீகம், எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு ஞானம், எவ்வளவு சக்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் சரியாக வாழ முடியும். அதாவது ஆன்மீக ஞானம் இருந்தால் நாம் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த உடலை வச்சுட்டு எத்தனை வருஷம் வேணாலும் நம்மளால் வாழ முடியும். இந்த ஆன்மீக ஞானம் இல்லை என்றால் நம்மளுடைய சக்தியை நாமளே குறைச்சிக்கிட்டு வியாதிகள் வர வச்சுக்கிட்டு சீக்கிரமாக மரணம் அடைவோம். அதாவது வெகு சீக்கிரத்திலேயே முதுமை என்றது வருது, மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு புது உடலுக்காக வெயிட் பண்ணுறது, அழுதுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பௌதீக உடல் உருவாக்குறதுக்கு பின்னாடி இவ்வளவு ஆன்மீக ஞானம், இவ்வளவு ஆன்மீக விஞ்ஞானம், சாஸ்திரங்கள், படை இவ்வளவு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சினிமா பார்ப்போம் திரை மீது, ஸ்க்ரீன் மேலே. அங்கே நமக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் தெரிவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? கேமராமேன் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர், சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நாம் கூட இந்த உடலை பற்றி, உடலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் இந்த உடலை வச்சுட்டு நம்ம எவ்வளோ நேரம் வாழலாம். அதாவது ஆன்மீகம் என்றது நமக்கு புரிய வரும். ஆன்மீகத்தினால் மட்டும்தான் ஆன்மீக ஞானம் என்றது நமக்கு புரிய வரும். ஸோ இது நம்ம வந்து ஆன்மா என்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆன்மா என்று தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இங்கே வாழ முடியும். இதுவே நான் உடல் என்று நினைச்சோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், மரணம் இதெல்லாமே வரும். நான் ஆன்மா என்று நினைக்கணும் எப்பவுமே. அதாவது இந்த உடலில் நான் இருக்கிறேன், இந்த உடல் எனது கிடையாது, இந்த உடலில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று நினைக்கணும். அதுதான் ஆன்ம சக்தி. ஸோ நான் இந்த உடலில் இருக்கிறேன் என்று நாம் எப்பவுமே நினச்சிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி
பௌதிக வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவோ எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்ஜுனர் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை வந்து கேட்பாங்க, நீ யாருன்னு என்றுன்னு சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தேவகி புத்திரன் யசோதா புத்திரன் என்று சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அகமாத்மா கூடாகேச சர்வபூதாசய ஸ்திதஹான் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஆன்மா, அனைத்து ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கிறேன். இந்த சிருஷ்டிக்கு முன்னாடியும் நான் இருக்கிறேன், இருக்கும்போதும் நான் இருக்கிறேன், எண்டான அப்புறம் கூட நான் இருக்கிறேன். ஒரு பிராணி உருவாகணும் என்றால் அது நான் தான். ஸோ அது அதாவது வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் தான் இருக்கிறேன் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன புரியுறது, ஆன்மாக்கு என்றது மரணமே இல்லை, எப்போவுமே ஆன்மா இருக்கும் என்று தெரியுது. ஸோ கிருஷ்ண பகவான் எவ்வளவு அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாம் பதில் சொல்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நாம் எல்லாருமே ஆன்மா என்றது எப்போவுமே நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் அடிப்படையில் எல்லாருமே ஆன்மாக்களும், ஆன்மா என்று எப்போவுமே அந்த நினைவில் வச்சுக்கணும். இது நமக்கு நல்லா இன்னும் கிளியராக தெரியணும் என்றால் புத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். புத்தர் வந்து ராஜமாளிகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மகாராஜா வந்து புத்தரை வந்து வெளியே அனுப்பாமல் அந்த ராஜமாளிகைக்குள்ளேயே அவங்கள வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வைபோகமாக வாழ்ந்துட்டு இருங்க. அங்கே எல்லோருமே இளமையாக இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. யாருமே அங்கே எந்த இது மாதிரி இருக்காது. ஒரு நாள் புத்தர் வந்து தேரோட்டியை கூட்டிகிட்டு வந்து வெளியே வருவாங்க. அந்த தேரில் போகும்போது, ரதத்தில் போகும்போது எதிரில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது வந்து அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா உள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அங்கே எல்லாமே நல்ல விருந்து, நல்ல வைபோகமாக ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பார்த்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது யாருன்னா, ரொம்ப அந்த உடல் முழுவதும் வியாதிகளோடு இருக்கிற ஒருத்தரை பார்ப்பாங்க. திரும்ப கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ரொம்ப முதுமையானவங்களை பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு டெட் பாடி எதிரில் வந்துட்டு இருக்கிறது பார்ப்பாங்க. அப்போது புத்தர் வந்து ஸ்டன் ஆகிடுவாங்க. அந்த தேரோட்டி கிட்ட கேட்பாங்க, எனக்கும் வியாதிகள் வருமா, எனக்கும் மரணம் வருமா, நானும் முதுமையாகுவேனான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அந்த தேரோட்டி என்ன சொல்லுவாங்க என்றால், எஸ், கண்டிப்பாக எல்லோருக்குமே வியாதி என்றது வரும், முதுமையும் ஆவாங்க, பிறந்தவங்க இறந்து தான் ஆகணும் என்று சொல்லுவாங்க. அப்போது புத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ராஜமாளிகைக்கு திரும்பி போயிடுவாங்க. போனதுலேருந்தே அவங்கக்குள்ளே ஒரு தேடல் ஆரம்பிக்கும். அதாவது நான் வந்து இந்த 3லேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு மரணம் என்றதே இருக்கக்கூடாது, அதே மாதிரி இது எல்லோருக்குமே நான் வந்து இது வந்து எல்லோருக்குமே சேர்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தேடலோடைய அவங்க அந்த ராஜமாளிகையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ வெளியே வந்துட்டு அவங்க நிறைய தேடல், நிறைய இடத்துல போய் சுற்றி பார்த்தாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு வந்து முழுமையான ஆன்ம ஞானம் என்றது கிடைக்கல. அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு முழுமையான ஆன்ம ஞானம் கிடைக்கல, ஆனால் எனக்கு முழுமையான ஆன்ம ஞானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் வந்து யதார்த்தமாக அந்த போதை மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு சுவாசத்தில் மீது கவனம் வைக்கும்போது அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த முதல் ஜாமையில் அவங்களுடைய பிறவிகள் எல்லாமே பார்த்துடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் தியானம் அப்படியே கண்டினியூ பண்ணும்போது 2வது ஜாமில் வந்து எல்லோருடைய பிறவிகளும் பார்த்தாங்க. 3வது ஜாமில் வந்து அவங்க வந்து இந்த சிருஷ்டியோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே, ஆன்மாவுக்கு மரணம் இல்லை, நான் ஆன்மா முன்னாடியும் இருக்கிறேன், நடுவில் இருக்கிறேன், அதுக்கப்புறமாவும் நான் இருப்பேன். ஸோ துக்கம் என்றதே இந்த ஆன்மாவுக்கு இருக்காது என்று அந்த துக்கத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. இதை பற்றி தான் எல்லோருக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஆன்ம ஞானத்தை பற்றியும் கர்ம சித்தாந்தத்தை பற்றியும் அவங்க எல்லோருக்குமே போதித்தே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கர்ம சித்தாந்தம் பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கவங்க வாழ்க்கைக்கு அவங்களே காரணம், அவங்கவங்க வியாதிகளுக்கு அவங்களே காரணம், அவங்கவங்க ஆரோக்கியத்துக்கும் அவங்களே காரணம், அப்போ தீபோ பவா, அவங்க விளக்கு அவங்களே ஏற்றுக்கணும். இதே தான் ஸ்ரீகிருஷ்ணன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, உத்தரேதாத்மன் ஆத்மானம், நாமளே மேம்படுத்திக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாமே தெரியாமல் மனிதர்கள் வந்து ஏதேதோ செஞ்சு வியாதிகள் வர வச்சுட்டு சீக்கிரமாக மரணம் அடைகிறாங்க. இது நமக்கு எப்போ தெரியுமோ அப்போது நாம் இந்த உடலை வந்து நாம் சரியாக பார்த்துக்கிட்டு எத்தனை வருஷமே வாழமானாலும் நம்மளால் வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி புத்தர் வந்து நிறைய நம்மளுக்கு கர்ம சித்தாந்தம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க.